வந்து எந்தெந்த சென்டென்ஸில் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தமிழ்லேயும் சொல்ல போகிறேன், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு அது விளக்கி சொல்கிறேன். இப்போது எங்களுக்கு ஒரு பெரிய வீடு உள்ளது, எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, நம்ம பேசிப்போம், டெய்லி பேசுகிற சென்டென்ஸ் தானே இது. அதை எப்படி இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம்? We have a big house. Have வந்து எப்போவுமே ப்ளூரலில் தான் வரும், ப்ளூரல் ஃபார்மில் தான் have வரும். they, you, we அப்படின்ற இடத்துல தான் have வரும். We have a big house. எங்களுக்கு ஒரு பெரிய வீடு உள்ளது. அவர்கள் ஏரிக்கரையின் அருகில் ஒரு ரிசார்ட் வைத்துள்ளனர். ரிசார்ட்னா வந்து ஒரு உல்லாச விடுதி. நம்ம எப்போயாவது ரொம்ப போர் அடிக்குது, இல்லை டயர்டாக இருக்கும், எங்கே இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரிசார்ட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், அதான் ரிசார்ட். தே ஹாவ் எ, தேனா அவர்கள், தே ஹாவ் எ பியூட்டிஃபுல் ரிசார்ட் பை த லேக். தே ஹாவ் எ பியூட்டிஃபுல் ரிசார்ட் பை த லேக். குழந்தைகள் பூங்காவிற்கு விளையாட சென்றுள்ளனர். குழந்தைகள்னா தி சில்ட்ரன், குழந்தைகள்னா சில்ட்ரன். பூங்காவிற்குன்னா பார்க், விளையாட சென்றுள்ளனர். gone to play. விளையாடுறது play. சின்ன சின்ன வார்த்தை பார்த்துக்கோங்க. பூங்கானா பார்க்கு, விளையாடுறதுனா play, குழந்தைகள்னா சில்ட்ரன். சின்ன சின்ன வேர்டு தமிழ்லேருந்து இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் சொல்கிறேன் நான். த சில்ட்ரன் ஹாவ் gone to play in the park. நான் எனது வார இறுதி நாட்களை எனது குடும்பத்துடன் கழித்துள்ளேன். நான் எனது வார இறுதி நாட்களை எனது குடும்பத்துடன் கழித்துள்ளேன். ஐ ஹாவ் ஸ்பெண்ட், தான் வந்து என்னது கழித்துள்ளேன். மை வீக்கெண்ட்ஸ்னா வார இறுதி நாட்கள், வித் மை ஃபேமிலி எனது குடும்பத்துடன். ஐ ஹாவ் ஸ்பெண்ட் மை வீக்கெண்ட்ஸ் வித் மை ஃபேமிலி. நான் எனது வார இறுதி நாட்களை, வீக்கெண்ட்ஸ், எனது குடும்பத்துடன், ஃபேமிலி, கழித்துள்ளேன்றது ஹாவ் ஸ்பெண்ட். எங்கள் தலைமை நிர்வாக அதிகாரியுடன் ஒரு சந்திப்பு உள்ளது. தலைமை நிர்வாக அதிகாரினாவே சிஇஓ. தலைமை நிர்வாக அதிகாரினா சிஇஓ. ஹாவ் எ மீட்டிங், ஒரு சந்திப்பு உள்ளது. ஹாவ் எ மீட்டிங்னா ஒரு சந்திப்பு உள்ளது. We have a meeting with our CEO. We have a meeting with our CEO. இப்போ எப்பயுமே வந்து நமக்கு we, they, youலாம் வந்து have தான் போகணும். We have a meeting with our CEO. அவர்களுக்கு ஒரு பெரிய குடும்பம் உள்ளது. நம்ம எப்பயுமே சொல்லுவோம் அவங்களுக்கு பெரிய வீடு இருக்குது, பெரிய குடும்பம் இருக்குது, பெரிய கார் இருக்குது, எல்லாம் அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம்? தே ஹாவ் எ பிக் ஃபேமிலி, தே ஹாவ் எ பிக் கார், தே ஹாவ் எ பிக் ஹவுஸ். அந்த மாதிரி இந்த இடத்துல தே ஹாவ் யூஸ் பண்ணுறது. தே ஹாவ் எ பிக் ஃபேமிலி. பெரிய குடும்பம்னா ஃபேமிலி, ஹவுஸ்னா வீடு, கார்னா கார். ஓகே, தே ஹாவ் எ பிக் ஃபேமிலி. எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள்? எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க? பெரிய கார் இருக்குது, பெரிய வீடுக்கு சொன்னால எத்தனை பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். அது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம் நம்ம? ஹவு மெனி பீப்புள் ஹாவ் யூ டோல்டு? ஹாவ் யூ டோல்டு? ஹவு மெனி பீப்புள் ஹாவ் யூ டோல்டு? எத்தனை பேருக்குன்னா ஹவு மெனி பீப்புள். ஹாவ் யூ டோல்டுனா நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், சொல்கிறது தான் டோல்டு. நீங்கள் அமெரிக்காவிற்கு எப்போதாவது சென்றுள்ளீரா? எப்போது அமெரிக்கா போயிருக்கீங்களா, இல்லை பாரிஸ் போயிருக்கீங்களா, லண்டன் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்போம் நம்ம. இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான் இது. ஹாவ் யூ எவர் பீன் டு அமெரிக்கா? ஹாவ் யூ எவர் பீன் டு அமெரிக்கா? இப்போ ஹாவ் யூ எவர் பீன் டு அமெரிக்கா? நீங்கள் அமெரிக்காவிற்கு எப்பொழுதாவது சென்றுள்ளீரா? எவர் பீன், எப்பொழுதாவது சென்றுள்ளீரா? உங்களிடம் கார் உள்ளதா? உங்களிடம் கார் இருக்கா அப்படி கேட்கறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா டூ யூ ஹாவ் எ கார்? உங்ககிட்டயே வந்து பைக் இருக்கா ஒருத்தர் வந்து கேட்குறாரு. இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ண சென்டென்ஸ் தாம்மா. உங்ககிட்ட பைக் இருக்கா?
பைக் எதுக்கு நம்ம கேட்போம்? எங்கே வெளியே போகிறதுக்கு பைக் கேட்போம். அப்போ டூ யூ ஹாவ் எ பைக்? சரி, இப்போ நம்ம பேங்க்குக்கு போகிறோம். பேங்க்கில் போயிட்டு நம்ம யார்கிட்ட ஒரு பென் எப்பவுமே கேட்போம். டூ யூ ஹாவ் எ பென்? பென் இருக்கா அப்படி கேட்போம்ல. அப்போ டூ யூ ஹாவ் எ பென்? பென் இருக்கா அப்படி கேட்குறோம். அப்போ எதுக்கு பென்னு? எழுதுறதுக்காக, ஃபில் பண்ணுறதுக்காக பென்னு கேட்குறோம். நெக்ஸ்ட்டு, டூ யூ ஹாவ் லேப்டாப்? இல்லை டூ யூ ஹாவ் அ ஃபோன்? சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, கார் உள்ளதா, அதே போல் பைக் உள்ளதா, உங்களிடம் பைக் உள்ளதா, இல்லை உங்களிடம் பென் இருக்கா கேட்போம். அது டூ யூ ஹாவ் எ பென்? என்னிடம் மடிக்கணினி உள்ளது. மடிக்கணினி உள்ளதுன்னா ஐ ஹாவ் எ லேப்டாப். ஐ ஹாவ் எ லேப்டாப். இப்போ நான் சொல்கிறேன் ஐ ஹாவ் எ ஃபோன். ஃபோன் இப்போ யாராவது கேட்குறாங்க டூ யூ ஹாவ் எ ஃபோன்னா எது கேட்பாங்க? ஃபோனு பேசுகிறதுக்காக. அதில் ஐ ஹாவ் எ ஃபோன் நான் சொல்கிறேன் ஆன்சர் உங்களுக்கு. ஐ ஹாவ் எ ஃபோன். இப்போ வந்து ஒரு பென், இப்போ கிளாஸில் வந்து ஒரு பையன் கேட்குறாங்கிட்ட பென்சில் கேட்குறான். அப்போது டூ யூ ஹாவ் பென்சில் அவன் கேட்குறான். எதுக்கு? நான் என்ன சொல்லணும்? ஐ ஹாவ் எ பென்சில். எதுக்கு? எழுதுறதுக்கு. பென்சில் எழுதுறதுக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு பையன் வந்து ஃப்ரெண்டு வந்து டெஸ்ட் எழுதுக்காக பேப்பர் கேட்குறான். டூ யூ ஹாவ் ரஃப் நோட் பேப்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்போ ஐ ஹாவ் எ பேப்பர் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம கொடுப்போம், பேப்பர் கொடுப்போம் எழுதுறதுக்கு. ஓகேவா? உன் மனதில் ஏதாவது இருக்கிறதா? உன் மனசில் ஏதாவது இருக்கா? மனசு கஷ்டமா ஏதாவது இருக்கா உனக்கு? அப்போ அதை எப்படி நம்ம இங்கிலீஷ் சொல்லுவோம்? டூ யூ ஹாவ்? Do you have something in mind? ஏதாவதுனா something. மைண்ட்னா மனதில். Do you have something in mind? அம்மா வந்து பையன்கிட்ட சொல்கிறான் இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு. அதை எப்படி தமிழில் சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு இன்று உனக்கு பள்ளி உள்ளது. இது எப்படி இங்கிலீஷ் சொல்லுவோம்? யூ ஹாவ் ஸ்கூல் டுடே. இதையே காலேஜ் அம்மா சொல்கிறாங்கன்னா அப்படின்னா சொல்லுவோம் யூ ஹாவ் காலேஜ் டுடே. You have college today. இன்று உனக்கு கல்லூரி உள்ளது. இன்று உனக்கு கல்லூரி உள்ளது. You have college today. எனக்கு அவரை நீண்ட காலமாக தெரியும். எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும். சரிங்களா? அப்போ I have known him a long time. எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும். இப்போ இந்த இடத்துலயே எனக்கு அவளை ரொம்ப நாளாக தெரியும். அப்படின்னா ஹர், HER, her, அவளை. எனக்கு அவளை நீண்ட காலமாக தெரியும். I have known her a long time. எனக்கு உன்னை ரொம்ப நாளாக தெரியும். அதை சொல்லுவோம் I have known you. I have known you a long time. எனக்கு உன்னை நீண்ட காலமாக தெரியும். எனக்கு உன்னை ரொம்ப நாளாக தெரியும். இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தான். எனக்கு உன்னை ரொம்ப நாளாக தெரியும், எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும், எனக்கு அவளை ரொம்ப நாளாக தெரியும். அது என்ன சொல்லுவோம்? I have known him a long time. I have known her a long time. I have known you a long time. நெக்ஸ்ட், உங்களிடம் காணாமல் போன ஆடு இருக்கிறதா? உங்களிடம் காணாமல் போன ஆடு இருக்கிறதா? Do you have missing goat? காணாமல் போறதா missing. goatனா ஆடு. இதையே நம்ம என்ன பண்ணலாம்? இதை கவு வச்சுக்கோங்க. அப்போ உங்களிடம் காணாமல் போன மாடு இருக்கிறதா? உங்களிடம் காணாமல் போன மாடு இருக்கிறதா? Do you have a missing cow? Do you have a missing cow? I hope the video was useful. Thank you.